இரத்த சோகை, அனிமியா நிறைய பேருக்கு இருக்கும். காரணம், நம்ம நிறைய ஸ்நாக்ஸ், தேவையில்லாத பொருள்கள் அங்கங்கே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். குடலில் இருக்கிற நல்ல கிருமியெல்லாம் வெளில அனுப்பிச்சிட்டு இதுவாக இருக்கும். ஸோ 2 விதத்தில் நமக்கு வந்து அனிமியா வரும். ஒன்று அயன் டெஃபிஷியன்சி அனிமியா, இரும்பு சத்து கம்மியாக இருக்கிற அனிமியா. இன்னொன்று விட்டமின் B12, விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிற அனிமியா. இது ரெண்டும் எந்தெந்த உணவில் இருக்குன்னு பார்ப்போம். பச்சை காய்கறிகள் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதில் இருக்கிற இரும்பு சத்துகள் மிக அதிகம். ஆனால் அதில் இருக்க B12 சமைக்கிறனால போயிடும். B12 முடிஞ்ச அளவு இன்ஜெக்ஷனாக போட்டுக்கோங்க. இல்லை சில உருளைக்கிழங்கு அந்த தோலில் இருக்குது, சில நான் வெஜிடேரியனில் இருக்குது, இல்லை சப்ளிமெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இது 2 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று பால், காஃபி இது இல்லாமல் இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்கள் கால்சியம் இது இருக்கும், உங்கள் அயன் அப்சர்வ் ஆகும். அதனால் உங்களுக்கு அனிமியா வராது. 3வது, ரொம்ப சிலருக்கு வந்து வயிற்றுல அல்சர் இருக்கும், இல்லை குடலில் புழு இருக்கும், அதுங்களே ரத்தத்தை பாதி உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லையான்னு பார்த்துக்கோங்க. அது இருந்துச்சுன்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கட்டாயம் எடுக்கணும். இதை பக்குவமாக பண்ணின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அயன் டேப்லெட்டோ அயன் சிரப்போ கட்டாயம் தேவையில்லை. கட்டாயம் உணவுல இருந்து வர அயன் தான் பெஸ்ட். டெய்லி ஒரு கைப்பிடி அளவு உங்களால மட்டன், சிக்கன் சாப்பிட முடிஞ்சுன்னா அந்த அயன் தான் பெஸ்ட்.